அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிக் அரபிக் 104 என்ற இந்த பதிவில் அன்ன என்ற வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்க உள்ளோம். சென்ற பதிவுகளில் முதல் பதிவில் இன்ன என்று பார்த்தோம். அடுத்து என்று பார்த்தோம். இந்த பதிவில் அன்ன என்று பார்க்க உள்ளோம். அன்ன என்றால் நிச்சயமாக என்று அர்த்தம். இன்டீடு நிச்சயமாக, அன்ன நிச்சயமாக. இன்ன என்றாலும் அன்ன என்றாலும் ஒரே அர்த்தம் தான், நிச்சயமாக என்ற அர்த்தம் தான். இன்ன என்றாலும் நிச்சயமாக என்ற அர்த்தம், அன்ன என்றாலும் நிச்சயமாக என்ற அர்த்தம். இன்ன என்ற வார்த்தை பொதுவாக ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வரும். இன்னல்லாஹ மா சாபிரீன் என இன்ன இந்த வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வரும். அன்ன என்ற வார்த்தை வாக்கியத்தின் இடையில் வரும். இதுதான் அடிப்படை வித்தியாசம். மற்றபடி இரண்டிற்கும் ஒரே அர்த்தம்தான். இன்ன என்றாலும் அன்ன என்றாலும் ஒரே அர்த்தம்தான். நிச்சயமாக என்பது அர்த்தம். இன்ன அன்ன நிச்சயமாக. இன்ன என்ற வார்த்தை வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வரும். அன்ன என்ற வார்த்தை வாக்கியத்தின் நடுவில் வரும். முதலில் 53வது அத்தியாயம் 42 மற்றும் 43வது வசனங்கள். அன்ன என்ற வார்த்தை திருக்குறானில் சுமார் 363 முறை வரப்பெற்றுள்ளது. வ அன்ன இலா ரப்பிகல் முன்தஹா வ அன்னஹு ஹுவ அல்ஹக வ அபுகா. வ அன்ன இன்னும் நிச்சயமாக, இலா ரப்பிக உமது இறைவன் பக்கம், இலா ரப்பிக உமது இறைவன் பக்கம், முன்தஹா இறுதி ஒதுங்குமிடம், முன்தஹா இறுதி ஒதுங்குமிடம், வ அன்ன இலா ரப்பிக முன்தஹா மேலும் உம் இறைவனின் பால்தான் இறுதி மீறுதல் இருக்கிறது. வ அன்னஹு இன்னும் நிச்சயமாக, ஹுவ அவன், அல்ஹக வ அபுகா சிரிக்க வைக்கிறான் இன்னும் அழ வைக்கிறான். அல்ஹக வ அபுகா சிரிக்க வைக்கிறான் இன்னும் அழ வைக்கிறான். இறைவன்தான் சிரிக்கவும் வைக்கிறான், அளவும் வைக்கிறான். வ அன்னஹு ஹுவ அல்ஹக வ அபுகா அன்றையும் நிச்சயமாக அவனே சிரிக்க வைக்கிறான், அழ செய்கிறான். அடுத்து 58வது அத்தியாயம் 7வது வசனம். அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல். அலம் தர நீர் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், யஅலமு நன்கறிவான், யஅலமு நன்கறிவான், மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும். அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிகிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. அடுத்து 72வது அத்தியாயம் 18வது வசனம். வ அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. வ அன்ன இன்னும் நிச்சயமாக, மசாஜித லில்லா மசாஜித் மஸ்ஜிதுகள், மஸ்ஜித் பள்ளிவாசல், மஸ்ஜித் மசாஜித் பன்மை வார்த்தை, மசாஜித் மஸ்ஜிதுகள், லில்லா அல்லாவுக்கே, அல்லாவுக்கே சொந்தம், லில்லா அல்லாவிற்கே, லீ ப்ளஸ் அல்லா லில்லா அல்லாவுக்கு. ஃபலா ததுஉ ஆகவே அழைக்காதீர்கள், ஃபலா ததுஉ எனவே அழைக்காதீர்கள், ம அல்லாஹ் ஹி அஹதா ம அல்லா அல்லாவுடன், ம உடன், ம அஸ்ஸாபிரீன் பொறுமையாளர்களுடன், இங்கே ம அல்லா அல்லாவுடன், அஹதா வேறு ஒருவரை, அஹத் ஒருவன், அஹதா ஒருவன், அஹதா ம அல்லாஹி அஹதா அல்லாவுடன் வேறு ஒருவரை. வ அன்னல் மசாஜித லில்லா அன்று நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாவுக்கே, அல்லாவுக்காகவே இருக்கின்றன. ஃபலா ததுஉ ம அல்லாஹி அஹதா எனவே அவற்றில் அல்லாவுடன் சேர்த்து வேறு எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். அடுத்து 96வது அத்தியாயம் 14வது வசனம். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அலம் யஅலம் அவன் அறியவில்லையா, கேள்விக்குறி, லம் இல்லை, அலம் இல்லையா, யஅலம் அலிம யஅலமு அறிந்தான் அறிவான், அலம் யஅலம் அவன் அறியவில்லையா, பி அன்ன பி என்பதை, அன்ன நிச்சயமாக, அல்லாஹ் அல்லாஹ், யரா பார்க்கிறான், யரா பார்க்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா. அடுத்து 104வது அத்தியாயம் 2 மற்றும் 3வது வசனங்கள். அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. அல்லதி எவன், ஜமஅ சேகரித்தான், ஜமா சேகரித்தான், ஜமா கரியா ஜமாயா. அல்லதி ஜமஅ எவன் சேகரித்தான், மாலன் செல்வத்தை, வ அத்ததா இன்னும் அதை எண்ணி பார்த்தான், வ அத்ததா இன்னும் அதை எண்ணிக்கொண்டிருந்தான், எண்ணி பார்த்தான், வ அத்ததா இன்னும் அதை எண்ணி பார்த்தான். அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா
அத்தகையவன் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். யஹ்சபு அவன் எண்ணுகிறான், யஹ்சபு அவன் எண்ணுகிறான், அன்ன நிச்சயமாக, மாலஹு மால் பொருள், ஹு அவனுடைய பொருள், அவனுடைய செல்வம். அஹ்லதா அஹ்லத ஹு தன்னை நிரந்தரமாக்கும், அஹ்லத ஹு அவனை நிரந்தரமாக்கும், மாலஹு அவனுடைய செல்வம் அல்லது தன்னுடைய பொருள், அஹ்லதஹு தன்னை நிரந்தரமாக்கும். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா அத்தகையவன் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் என்னென்னும் நிலைத்திருக்க செய்யும் என்றும் அவன் எண்ணுகிறான்.